ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரத்னா ஆந்திரா ஃபுட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வெஜிடபிள் தோசை. வெறும் மாவு தோசையா சாப்பிட்றதுக்கு கூட கொஞ்சம் காய் கலந்து சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இல்லையா? சுகர் பேஷண்ட்ல இருந்து சின்ன குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே நல்லது. அதனால ஒரு சின்ன தாளிப்பு போடணும். கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கணும். கடலை பருப்பு வேணுன்றப்போ போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சதுக்கு அப்புறம் பூண்டு பல்லு தட்டி வச்சிருக்க ஒரு 4 பூண்டு பல்லு அதோட சேர்த்து வெங்காயம் எல்லாம் சேர்த்து போட்டு வதக்குங்க. வெங்காயம் வதக்கும் போது ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. அது நல்லா பொன்னிறமா ஆன உடனே காய்கறி நறுக்கி வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் பீன்ஸு, கேரட்டு, குடமிளகா கொஞ்சம் அந்த வாசனை நல்லா இருக்கும் தோசைக்கு, அதனால குடமிளகா கொஞ்சம் வச்சிருக்கேன். காரத்துக்கு கொஞ்சோண்டு வெறுமிளகாய் வச்சிருக்கேன். முதல்ல பீன்ஸும் குடமிளகாவும் போட்டு வேக வைப்பேன். இதுல எல்லா காயும் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதனால ஃபர்ஸ்ட் பீன்ஸு, அது கூட கொஞ்சம் குடமிளகா உப்பு போட்டு மூடி போட்டு வேக வச்சிருக்கேன். அது நல்லா பாருங்களேன், நல்லா கலர் மாறும், உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் கலர் மாறினதும் எடுத்துட்டு மறுபடியும் ரோஸு, கொத்தமல்லி, கேரட்டு, கொஞ்சம் காரம், கொஞ்சம் சின்ன பச்சை மிளகா இருந்தால் ஒரு 2 பச்சை மிளகா கட் பண்ணி போடுங்க. இந்த காயெல்லாம் போட்டு நல்லா வதங்கினது ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும், ரொம்ப தேவையில்லை. பீன்ஸ் ஒரு 3 நிமிஷமும், கோஸு இதெல்லாம் கேரட்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் இருந்தா போதும். 2 நிமிஷத்துல செஞ்சிடலாம் இந்த தோசை. காய் வதங்கிறதுக்கு தான் டைமு. பொடியா நறுக்குனீங்கன்னா நல்லா சீக்கிரம் வெந்துடும். நான் இன்னைக்கு பொடியா நறுக்கல, கொஞ்சம் பெருசு பெருசா இருக்குது, அதனாலதான் எனக்கு எக்ஸ்ட்ராவா டைம் ஆகுது. இல்லைன்னா 2 நிமிஷம் போதும். 2 வதக்கி அதை தோசை மாவுல போட்டுடலாம். ஏன்னா மாவு கூட கொஞ்சம் வேகும் இல்லையா, அதனால இது கொஞ்சம் வெந்ததும் போதும். அரை வேக்காடு இருந்தாலே போதும், பாத்துக்கோங்களேன். மசாலா உங்களுக்கு இதுல தேவைன்னா ஏதாவது நீங்க ஃபிளேவர் சேர்க்கலாம், அதாவது சோம்பு, சீரகத்தூள் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு எதுவும் சேர்க்கல, சீரகம் தாளிச்சேன் இல்லையா, அதுவே போதும் விட்டுட்டேன். அதை அப்படியே மாவுல கொட்டி கலந்து மூடி வச்சு தோசை செஞ்சா போதும். 2 நிமிஷம் இல்ல 3 நிமிஷம் தான், ரொம்ப அதுக்கு மேல வதக்கணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா மாவுல வேகப்படுது இல்லையா, அதனால எல்லா காய்கறியுமே போடலாம். நான் இன்னைக்கு எங்க இருந்த 2-3 காய்கறி மட்டும்தான் போட்டேன். நீங்க புடலங்காய், சவுச்சவு, கீரை இந்த மாதிரி எல்லாமே போட்டு கலந்து ஊற்றலாம். வெறும் தோசையா சாப்பிட்றதுக்கு தான் காய்கறி, கீரை, தோசை எல்லாம் கலந்து சாப்பிடும்போது நல்ல சத்தா இருக்கும்ல உடம்புக்கு. அதுக்காக தான் அடிக்கடிக்கு இந்த மாதிரி செய்வேன். அரிசி மாவு அரைச்சி வச்சுட்டு இருந்தா இந்த மாதிரி எடுத்து டக்குன்னு செஞ்சு சாப்பிடலாம். பாருங்க, கலர் நல்லா இருக்கு. இதே மாதிரி மூடி வச்சு 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் வெந்தது மறுபடியும் எடுத்துட்டீங்கன்னா சுவையான காய்கறி தோசை ரெடி. இன்னைக்கு நான் நெய் போட்டிருக்கனால நல்லா இருக்கும். இது கூட பூண்டு சட்னி, கார சட்னி, வேர்க்கடலை சட்னி, உடச்சக்கடலை சட்னி எது வச்சாலும் சாப்பிடலாம். ஒரு ஊறுகாய் இருந்தா கூட போதுமானதா இருக்கும். ஏன்னா காயெல்லாம் இருக்குல்ல, அதனால சூப்பரா சாப்பிடலாம். காலை நேரத்துல செஞ்சு சாப்பிடலாம். ஏன்னா எப்பவுமே வெறும் இட்லி தோசை தான் ஏன்னா போனா கூட கொஞ்சம் காய் கட் பண்ணி போட்டு ஒரு தோசை சாப்பிடலாம். பாருங்க எப்படி நல்லா வெந்திருக்கு, கலரா இருக்கு. நான் எனக்கு தக்காளி சட்னி, கருவேப்பிலை சட்னி வச்சிருக்கேன். நல்லா பூவா வெந்திருக்கு. 2 பக்கமும், இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுங்க. சந்தோஷமா இருங்க. நல்ல